சொல்லி அது எனக்கு விளங்கல. ஆனால் பார்த்தா கர்த்தர் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு 7 ஊழியக்காரர்கள் வந்தாங்க. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். ஹாஸ்டல்லேருந்து வரோம். எதுக்கு வரீங்கன்னா பிஷப் ராஜாமணி இங்கே பேசுகிறாராமே, அப்படி செய்தி கேட்க வருவோம்னு சொல்லி நல்ல கைது தட்டி அவங்க முதல் செய்தி கேட்க முடியல. அவங்களுக்காக நமக்காக ஒரு ஸ்பெஷலா இன்னும் ஒரு சில நிமிஷம் நம்மளோட பேசும்போது நல்ல கை தட்டி இன்னொரு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது இன்னைக்கு. ஆமென். Heavenly Power House. பரலோகத்தில் இருக்கிற அந்த பவர் ஹவுஸ். நாங்கள் கடந்த வருஷம் கேஜிக்கு வந்த முதலாக கரண்ட் சவுத் இந்தியாவில் நினைக்கிறேன் கரண்ட் கோடா தங்கவயலுக்கு தான் முதலாக வந்துச்சு. ஓல் இந்தியாவுக்குங்களா ஏஷியாவுக்கு ஆமாம் எல்லாமே. இப்போ லேட்டாக வந்தவங்க எந்திரிச்சு இல்லைங்க ஒரு நிமிஷம் லேட் ஆகி வந்தீங்களா ಒಂದು ನಿಮಿಷ ಎಲ್ಲ ನಿಮಗಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಅಗೇನ್ ನಾನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾತಾಡಿಬಿಟ್ಟೆ, ಆದ್ರೂ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಪ್ಲೀಸ್ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಈ ಪವಿತ್ರ ಆತ್ಮ பரிசுத்த ஆவியினுடைய கிரியை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது, பரிசுத்த ஆவி வந்த பொழுது அல்ல வருகிற பொழுது வந்த பிறகு உண்டாகின்ற சில காரியங்கள் மாற்றங்கள். இந்த பரிசுத்த ஆவியினுடைய கிரியை, பரிசுத்த ஆவி இப்போ கேஜிஎஃப்க்கு கரண்ட் வந்தது முதலாக யார் கடைಯಿಂದ ரூபஸ்ரீ அம்மா சிவசமுத்திரா சிவசமுத்திரா எப்படி கன்னட டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்களா? இந்த பக்கம் இவரு நம்முடைய சீஷன் தான், கன்னடக்காரரு நல்லா ஊழியம் செய்யறாரு. இந்த மாசத்துல ஒரு ஆர்டினேஷன் நார்த் இந்தியாவில் நமக்கு ஒரு சின்ன டயாசிஸ் இருக்குது. ನಮಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ಡಯಾಸಿಸ್ ಇದೆ ಸಂಸ್ಥೆ ಇದೆ. அதை குறித்து ஏராளம் பேர் ஏதோ சொல்றாங்க. ಅದರ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಜನರು ತುಂಬಾ ಏನೇನೋ ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಾರೆ. அதனுடைய அதை ஸ்தாபிச்சது நான் தான். இந்திய அரசாங்கத்தின் முறைமைப்படி இன்ன வரைக்கும் எல்லா பேப்பர்களும் இருக்குது. ಅಯ್ಯವರೇ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯಸ್ಥರಾಗಿ ಅದನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಇದುವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಸರ್ಕಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಗಳು ಕರೆದಾಗಿದೆ. அந்த டயாசிஸ் வச்சு எனக்கே தெரியாம நிறைய பேர் குழக்கிறாங்க. ಡಯಾಸಿಸ್ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇದು ಅನೇಕ ಜನರು ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருத்தர் 50,000 20,000 ஒரு பிஷப் ஆர்டினேஷன் ரெவரண்ட் ஆர்டினேஷன் நாம இங்க இல்லாத போது எல்லாம் செஞ்சிருக்காங்க. ಈ ಅನೇಕರು ಬಂದ್ಬಿಟ್ಟು 50,000 20,000 40,000 ತಗೊಂಡು ಅನೇಕರು ಅಯ್ಯವ್ರು ಇಲ್ದಿಲ್ಲ ಅವರೇ ತಗೊಂಡು ಅವರೇ ಆರ್ಡಿನೇಷನ್ ಗಳು ಮಾಡ್ತಾರೆ. அது ஒரு பெரிய பிரச்சனையா. அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாம் நான் திருப்பி கொடுக்க வேண்டியது. ಅದಕ್ಕೆಲ್ಲ ತಿರುಗಿ ಅಯ್ಯವ್ರೆ ತಿರುಗಿ ದುಡ್ಡು ಕೊಡೋದಕ್ಕೆ ரொம்ப பயமா இருக்குது வாழ்றதுக்கு. ತುಂಬಾ ಭಯ ಆಗ್ತದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳೋದಕ್ಕೆ. இந்த மாசத்துல 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி எல்லாம் கர்நாடகாவில் ஆர்டினேஷன் 120 பேர் 150. போன மாசத்துல ஒரு 146 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்தோம். ಹೋದ 2-3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು 140 ಜನರಿಗೆ ಆರ್ಡಿನೇಷನ್ ಕೊಟ್ಟರು. ಈಗ 9 10 12 53 ஆர்டினேஷன் கொடுத்திருக்கிற. இதுவரைக்கும் ₹1 கூட யாருக்கும் வாங்கல. ಇದುವರೆಗೂ ನಾನು ಎಷ್ಟೋ ಆರ್ಡಿನೇಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಎಷ್ಟೋ ಇಲ್ಲ 53 ಆರ್ಡಿನೇಷನ್ 53 ಆರ್ಡಿನೇಷನ್ ಕೊಟ್ಟರೆ ಇದುವರೆಗೂ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ₹1 ಕೂಡ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீங்க எஸ்டோன்னு சொல்றது அது இந்த டிவில போட்டு ஐயா எஸ்டோ பண்ணிட்டாரு போய் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. 53 ஆர்டினேஷன் கொடுத்திருக்காங்க. 53 ஆர்டினேஷன் ಕೊಟ್ಟು ஐயா இதுவರೆಗೂ ₹1 கூட ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அமெரிக்காவில் 476 பேருக்கு அமெரிக்காவில் மாத்திரம் ஆர்டினேஷன் கொடுத்தேன். ஐயா ಅವರು ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ 476 ಆರ್ಡಿನೇಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்கேயும் நிக்க வச்சுட்டேன். ಅಲ್ಲಿ ಅವರು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು. பெங்களூர்லயும் நிக்க வச்சுட்டேன். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು. கர்நாடகாவில் பல இடங்களில் ஆர்டினேஷன் கொடுக்கிறோம். ಈಗ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತಹ ಜಿಲ್ಲೆಗಳಿಗೆ ಇನ್ನು ಆರ್ಡಿನೇಷನ್ ಅನ್ನು நார்த் இந்தியாவில் நானும் என்னுடைய மகனும் என் கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரே சமயத்தில் 100
165 பேருக்கு கொடுத்தோம். ನಾವು ತಿಂಗಳಲ್ಲಿ 50 ಮಗನು ಇನ್ನು ಅನೇಕ 5 ಜನರು ಸೇರಿ 165 ಜನಕ್ಕೆ ಆರ್ಡಿನೇಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು. இதுவரைக்கும் ஒரு 5000 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்திருப்பேன். ಇದುವರೆಗೂ 5000 ವರೆಗೂ ನಾನು ಒಂದು ಆರ್ಡಿನೇಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ₹1 ಕೂಡ ಯಾಕೆ ವಾಗಲ್ಲ. ಯಾರ ಹತ್ರನೂ ₹1 ಕೊಂಡು ಕೊಡಲ್ಲ. நம்மளே சாப்பாடு போடுறோம், ನಾವೇ ಊಟವನ್ನು ಹಾಕ್ತೇವೆ, நம்மளே ஆர்டினேஷன் கொடுக்கிறோம், ನಾವೇ ಆರ್ಡಿನೇಷನ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. இது இலவசமா கிடைச்சிட்டு இலவசமா கொடுங்கன்னு சொல்றது போல நம்ம செய்யறோம். ಇದು ನಿನಗೆ ಉಚಿತವಾಗಿ ಸಿಕ್ಕಿದೆ, ಇದನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ. நம்ம பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. ನಾವು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡೋದು ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ஊழியக்காரர்கிட்ட நம்ம வாங்குறதும் ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கறதும் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. ಅದೇ ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ಕೊಡುವುದು, ಸೇವಕರಿಗೆ ಕೊಡುವಂತದ್ದು, ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಯಾವುದು ತಪ್ಪು. பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் சபையை கொள்ளையடித்து பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಸಭೆಯನ್ನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நீங்க கொள்ளையடிச்சது மாதிரி கிடையாது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮುಂಚೆ ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತೇನೆ, ಆದ್ರೆ ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿ. கள்ளத்தனம் இல்ல, கொள்ளையடிக்கிறது. கள்ளத்தனம் வேற, கொள்ளையடிக்கிறது வேற. எப்படியோ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ಬೇಡ. நான் சபையை கொள்ளையடிச்சேன். இருக்கிறீங்களே அவனாதையா, இருக்கீங்களா? பைபிள் அப்படி வார்த்தை இருக்கீங்களா? ಬೈಬಲಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ವಾಕ್ಯ ಇದೆಯಲ್ಲ, சபையை கொள்ளையடித்து பரிசுத்தவான்களுக்கு நான் கொடுத்தேன். ಸಭೆಯನ್ನು ನಾನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த காரியத்தை ராஜாமணியான நான் செய்றேன். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ರಾಜಮಣಿಯಾದಂತ ನಮ್ಮ ಬಿಷಪ್ ಅಯ್ಯ ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் உருவாக்குன இந்த சபைகள் இருக்குது, அந்த சபையை நான் கொள்ளையடிக்கிறேன். ನಾನು ನಿರ್ಮಿಸಿದಂತ ಸಭೆಗಳಿದೆ, ಆ ಸಭೆಗಳನ್ನು ನಾನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯುತ್ತೇನೆ. எப்படி சொல்றேன்னு தெரியுங்களா? ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சிலவே 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான். ಒಬ್ಬ ಒಂದೊಂದ್ಸರಿ 2 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಊಟಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. இல்ல 2 ಲಕ್ಷ ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 2 ಲಕ್ಷ ಸಂಬಳ ತಗೊಳ್ತಾರೆ. இவன் 2 ಲಕ್ಷ சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கங்களேன். ನಾನು 2 ಲಕ್ಷ ತಗೋತೀನಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. இந்த மாசத்துல நீ 50,000 எடுத்துக்க, பாக்கி 1.5 லட்சம் எனக்கு கொடு. அதான் கொள்ளையடிக்கிறது. ನೀನು ಈ ವರ್ಷ ನೀನು ಈ ತಿಂಗಳು ನೀನು 50,000 ತಗೋ, 1.5 ಲಕ್ಷ ನನಗೆ ಕೊಡು ಅಂತ. ஒரு பையனை நான் வளர்த்தேன், ಒಬ್ಬ ಹುಡುಗನನ್ನು ನಾನು ಸಾಕಿದೆ. அவன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் வாங்கின சம்பளம் முழுவதும் எனக்கே கொடுத்துட்டான். ಸಂಬಳ ತೆಗೆದು ಅವನು ಮದುವೆ ಆಗುವವರೆಗೂ ಪೂರ್ಣ ಸಂಬಳವನ್ನು ಅಯ್ಯವರಿಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದ. அந்த மாதிரி நல்ல பசங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ಅಂತ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳು ಇವತ್ತು ಇದ್ದಾರೆ. நல்லவங்களும் இருக்கிறாங்க. ಅಷ್ಟು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ಕೂಡ ಇದ್ದಾರೆ. அவனுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து நானே கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அழகா ஆசீர்வாதமா வாழ்றாங்க. ಇವತ್ತು ಅಯ್ಯವರೇ ಗಾಡಿ ಕೊಡಿಸಿ ಅಯ್ಯವರೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಇವತ್ತು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಅವರು ಬಾಳ್ತಾರೆ. நாம கொடுப்போம், ನಾವು ಕೊಡುவோಣ. நாம இருக்கிற வரைக்கும் தானே கொடுக்க முடியும். ನಾವು ಇರುವವರೆಗೂ ಮಾತ್ರವೇ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்போ இந்த பவர் ஹவுஸ் குறித்து பார்க்க போகிறோம். ಈ ಪವರ್ ಹೌಸಿನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 ಕೊರಿಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம் சொல்லி இருக்கிறது. 6ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, இப்படி இருந்தும் ಹೀಗೆ ಇದ್ದು தேறினவனுக்குள்ளே ஞானத்தை போதிக்கிறதும் ಹುಡುಕಿದವನಲ್ಲಿ ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸುವಂತದ್ದು, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் ಅಳಿದು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಪಡಿಸುವುದಕ್ಕೂ, உலக தோற்றத்திற்கு முன்னே மறைத்து வைத்திருந்ததும் இந்த கடைசி காலத்திலே நமக்கு வெளிப்பட்டதுமான இந்த பரம ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ಲೋಕವು ಉಂಟು ಆಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಮಹಾ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இன்னும் நான் உங்களை சவால சொல்லுகிறேன், மோசேயை விட, யோசுவாவை விட, தாவீதை விட அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்களும் நானும் தான். அவர்கள் அடிச்சு கொண்டார்கள், ஆனால் நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்திலே சேர்க்கிற பரிசுத்தவான்கள். ಆ ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇವ ಸೇವಕರುಗಳು ದೇವರ ಆರಿಸಿಕೊಂಡದ್ದಕ್ಕಿಂತ ಈಗ ನಾವು ನೀವು ಯೋಚನೆಯು ಅನೇಕ ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಸೇರಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. கடைசியாக அவர் சொல்லி வருகிறாரு, ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದ್ರು. அதனுடைய 12வது வசனம், ಅದರ 12ನೇ ವಚನ, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் ನಾವಾದರೂ ಲೋಕದ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ தேவனால் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಡಲ್ಪಟ್ಟಂತ அந்த பரம தேவனின் ஆவியை ಆ பெற்றிருக்கிறோம். ಪರಮ ತಂದೆಯ ಆತ್ಮನನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அந்த ஆவியை பெற்றுட்டா, ಆ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಹೊಂದಿದ್ದಾರೆ. அந்த ஆவின்னு சொன்னாலே ಆ ಆತ್ಮನು ಅನ್ನುವಾಗಲೇ பிதாவானவர் நமக்குள்ள வருகிறார்.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದು ಹೇಳುತ್ತದೆ, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அது நிமித்தம் அவரே எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். ನಾನು ಆತ್ಮನು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ, ಅದರ ನಿಮಿತ್ತ ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನೊಳಗಿದ್ದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இல்ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், ನಾನು ಆತ್ಮನು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ, ನಾನು ತಂದೆಯೂ ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. இல்ல நம்ம அதை வாசிச்சிருங்க. ಅದನ್ನು ಓದೋಣ. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ. அந்த வசனத்துல ரொம்ப அருமையா இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಯೂ ಸುಂದರವಾಗಿದೆ. 10வது வசனம், நானும் பிதாவும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? ನಾನು ತಂದೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, ತಂದೆಯು ನನ್ನಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂದು ನೀನು ನಂಬುವುದಿಲ್ಲವೋ? இப்போ பரிசுத்த ஆவியானவர் 4ஆம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷத்திலே பிதாவானவர் ஆவியா இருக்கிறார், அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிற பொழுது, அந்த பிதாவின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்கு என்றால், பிதாவின் ஆவி எங்கொண்டோ அங்க உயிர்ப்பிக்கும், அங்க விடுதலையும், அங்க அற்புதமும் நடக்கும். ತಂದೆಯ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ತಂದೆಯ ಆತ್ಮನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯು ಇಬ್ಬರು ಸೇರಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த அபிஷேகத்தை குறித்து தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணினார். ಈ ಅಭಿಷೇಕದ ಕುರಿತಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೋಧಕರು ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿದರು. நல்ல சாட்சியை கேட்டோம், ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿದೆವು, ஜெபத்தை குறித்து கேட்டோம், ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದೆವು. நான் அதை செய்வேன், ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುವೆನು. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு தேவதாசன் மூலமாக பேசினார். ಇವತ್ತು ದೇವದಾಸರೊಂದಿಗೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು, உங்களோடு பேசியிருப்பார், ನಿಮ್ಮೊಂದಿಗೂ ಮಾತನಾಡಿರುತ್ತಾನೆ. இனி அதோடு சேர்ந்து ಇನ್ನು ಅದರೊಂದಿಗೆ ಸೇರಿ the kingdom spirit, பரலோகத்தின் ஆவியை நாம் நிறைவாய் பெறுகிற பொழுது, ಆ ಪರಲೋಕದ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದುವಾಗ, நாம் ஆளு மாறினவர்களாக, ನಾವು ಬದಲಾದವರಾಗಿ, நாம் தேசத்தில் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ನಾವು ದೇಶದಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವವರಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ನನ್ನ ತಂದೆಯ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. கிரியை ಮಾಡುತ್ತಾನೆ, ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. கையை நீட்டி சொல்லுங்க, கிரியை செய்வார், ಕರ್ತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிரியை செய்வார். ಕ್ರಿಯೆ ಮಾಡುವನು. அதனாலதான் ஏசப்பா சொல்றார், நீங்க வியாதிஸ்தர் மேல் கையை வைப்பீங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ರೋಗಸ್ಥರ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ತೀರಾ, பிசாச பார்த்து சொல்லுவீங்க, ಸೈತಾನನನ್ನು ನೋಡಿ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತೀರಾ, இந்த உலக பிரபஞ்சத்தை பார்த்து பேசுவீங்க, ಲೋಕದ ಪ್ರಪಂಚವನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ அந்த ಮಾತನಾಡುತ್ತೀರಾ, மலைகளை பார்த்து பேசுவீங்க. ಆ ಮರಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. அப்பொழுது இதெல்லாம் நடக்கும். ಆಗ ಅದೆಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತದೆ. நம்மளால் அல்ல, ನಮ್ಮಿಂದ ಅಲ್ಲ, நம்ம சக்தியால் அல்ல, ನಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ಅಲ್ಲ, நம்ம அறிவினால் அல்ல. ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದ ಅಲ್ಲ. ஒரு காரியத்தை பவுல் பூர்ணமாக அறிந்து கொண்டார். ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಪೌಲನು ಪೂರ್ಣವಾಗಿ பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வந்த ஆவியானவர் ಪರಲೋಕದಿಂದ ಬಂದ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು எனக்குள் வந்திருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. நான் தான் ஆலயம், ನಾನೇ ಆ ದೇವ ಆಲಯ. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், ನನ್ನೊಳಗೆ ದೇವರ ಆತ್ಮನಿದ್ದಾನೆ. எனக்குள் பிதாவானவர் இருக்கிறார், ನನ್ನೊಳಗೆ ತಂದೆಯಾದ ಆತ್ಮನಿದ್ದಾನೆ. எனக்குள் வல்லமை இருக்கிறார், ನನ್ನೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕವಿದೆ. இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಇದೆ. எனக்குள் அக்கினி இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಇದೆ. எனக்குள் வெளிப்பாடு இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಗಳಿದೆ. எனக்குள் அதிகாரம் இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಅಧಿಕಾರಗಳಿದೆ. எனக்குள் சக்தி இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. எனக்குள் வாரம் இருக்கிறது, ನನ್ನೊಳಗೆ ವರಗಳಿದೆ. எனக்குள் வெளிப்பாடு இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ವರಗಳಿದೆ. எனக்குள் ஹீலிங் ஸ்பிரிட் இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಪ್ರಸನ್ನತೆ ಶಕ್ತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. எனக்குள் வரங்கள் கிரியை செய்கிறது. ನನ್ನಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆಗುತ್ತದೆ. அதனால நான் நடந்து போனாலும், என் நிழல் பட்டாலும், நான் பேசினாலும், நான் தொட்டாலும், நான் ஊழியம் செய்தாலும், கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்னையும் ஆதரித்து உயர்த்துவார். ಆದುದರಿಂದ ಈ ಅಭಿಷೇಕಗಳು ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ ನಾನು ನಡೆದು ಹೋದರೂ, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಬಂದರೂ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತವೆ. அந்த மாதிரி நடக்க வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ನಡೆಯಬೇಕು. நம்ம எந்திரிச்சு நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ನಾವು ಎದ್ದು ನಿಂತು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸುವ. நம்ம பெற்றுக்கொள்வோம், ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ. புது கிருபையை பெற்றுக்கொள்வோம், ಹೊಸ ಕೃಪೆಯನ್ನು புது ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ. அதிகாரத்தை வரத்தை பெற்றுக்கொள்வோம். ಹೊಸ ಅಧಿಕಾರವನ್ನ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ. இது எல்லாருக்கும் சொந்தமானது. ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಂತವಾದದ್ದು. அது முகவட்சம் இல்லாத தேவன். ದೇವರು ಪಕ್ಷಪಾತಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. நம்ம சொல்லி ஜெபிக்கிற போதெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிப்போம். ನಾವು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗೆಲ್ಲ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நான் உன்னை பெருக செய்வேன். ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತ ನಾನು ನಿನ್ನನ್ನು 1000
ಅಭಿಷೇಕ ಬರಲಿ. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை காட்டுகிறார். ದೇವರೊಂದು ಪ್ರವಾದನೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. தேவ மனுஷனே, ದೇವ ಮನುಷ್ಯನೇ, தேவ மனுஷனே, ದೇವ ಮನುಷ್ಯನೇ, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறார். ದೇವರೊಂದು ಪ್ರವಾದನೆ ನುಡಿಸಿದ್ದಾರೆ. சிதறி கிடக்கிற கல்லுகளை பெருக்கி கூட்டி ஒரு இடத்துல சேர்க்கிறது போல சிதறி கிடக்கிற ஆத்துமாக்களை இந்த நாட்களில கூட்டி சேர்த்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் உன்னுடைய கைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ಚೆದರಿ ಹೋದಂತ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಕೂಡಿಸಿ ಒಂದುಗೂಡಿಸಿ ಅದರಿಂದ ಸಾವಿರ ಕಠಿಣ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೂಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ಉಪಯೋಗಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இதுவரை இல்லாத சில வரங்களை கொண்டு நான் உன்னை கனப்பட போகிறேன். ಇದುವರೆಗೂ ಇರದಂತ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. இதுவரை இல்லாத சில விசேஷ வழிகளினால உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ಇದುವರೆಗೂ ಇರದಂತ ವಿಶೇಷವಾದ ದಾರಿಗಳನ್ನ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் திறக்கப்படாத சில வாசல்களை நான் உங்களுக்காக திறக்க போகிறேன். ಇದುವರೆಗೂ ತೆರೆಯದಂತ ಬಾಗಿಲುಗಳನ್ನ ನಿಮಗಾಗಿ ನಾನು ತೆರೆಯಲು ಹೋಗುತ್ತೇನೆ. உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிற சில வாசல்களை நான் திறக்க போகிறேன். ವಿರೋಧವಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲುಗಳನ್ನ ಬೀಗಗಳನ್ನ ಇವತ್ತು ನಾನು ತೆರೆಯಲು ಹೋಗುತ್ತೇನೆ. உங்களுக்குள் இருக்கிற எல்லா கடபாரங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற போகிறது. ಇವತ್ತು ನಿಮಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸಾಲದ ಭಾರಗಳು ಎಲ್ಲ ದುಃಖಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾರಲ್ಪಡುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ. பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பிதாவான ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು நமக்குள் இருந்து கிரியை செய்வதற்கு ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ நம்மளையே ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய வாயை ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮ ಜೀವಿತ ಬಾಯಿಗಳನ್ನು நம்முடைய ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இதயத்தை ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய கால்களை ஒப்பு ನಮ್ಮ கொடுப்போம். ಕಾಲುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய மனசை ஒப்பு கொடுப்போம். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய சரீரத்தை ஒப்பு ನಮ್ಮ கொடுப்போம். ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இதுவரைக்கும் வேண்டாத ஆலோசனைகளை கேட்டால் அதனை விட்டு விடுவோம். ಇದುವರೆಗೂ ಬೇಡದಿದ್ದ ಆಲೋಚನೆಗಳು ಕೇಳಿದೆಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. இதுவரைக்கும் வேண்டாத நாம் நேரத்தை செலவழித்தால் அதெல்லாம் விட்டு விடுவோம். ಇದುವರೆಗೂ ಬೇಡವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮಾಡಿದ ಸಮಯವನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. நாம் கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ನಾನು ಕರ್ತನ ಚಿತ್ತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பெரிய மலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது இல்லாமல் போகும். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟಗಳು ನೀವು ನೋಡುವಾಗ ಆ ಬೆಟ್ಟಗಳು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஓ பெரிய மலையே, ஓ பெரிய மலையே, நீ இந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஊழியக்காரர்களுக்கு எதிரே நிற்க முடியாது. நீ சமபூமியாவாய். ಅದೇ ದೊಡ್ಡದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟವೇ, ನೀನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನು ಸಮವಾಗಿ ಹೋಗುತ್ತಿ. அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, ಅದಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. கிருபை உண்டாவதாக, ಕೃಪೆಯು ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய வல்லமை உண்டாவதாக. ದೇವರ ಅಭಿಷೇಕದ ಪ್ರಸನ್ನತೆ அவர் ಉಂಟಾಗಲಿ. ஒருவரே தேவன், ಆತನೊಬ್ಬನೇ ದೇವರು, அவர் ஒருவரே ரட்சகர், ಆತನೊಬ್ಬನೇ ರಕ್ಷಕ, அவர் ஒருவரே வழி, ಆತನೊಬ್ಬನೇ ಮಾರ್ಗ, அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, ಆತನೊಬ್ಬನೇ ರಾಜಾದಿ அவர் ರಾಜ, ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், ಆತನೊಬ್ಬನೇ ಕರ್ತಾದಿ அவர் ಕರ್ತ, ஒருவரೇ சீக்கிரமாய் வரப்போகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ಬೇಗವಾಗಿ அவர் ಬರುವವನು, ஒருவரே நமக்காக பரலோகத்தை அழைத்து விடுகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗಾಗಿ ಪರಲೋಕವನ್ನು அவர் ஒருவரே நல்லவர், ಆತನೊಬ್ಬನೇ ಒಳ್ಳೆಯವನು, அவர் ஒருவரೇ நம்மை அழைத்தவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮನ್ನು அவர் ஒருவரೇ நம்மை அபிஷேகம் செய்தவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗಾಗಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದವನು, அவர் ஒருவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮನ್ನು ಆದರಣೆ அவர் ಮಾಡಿದವನು, ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮನ್ನು அவர் ಬಲಪಡಿಸಿದವನು, ஒருவரே நமக்கு சமாதானம் தருகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗೆ ಸಮಾಧಾನ, அவர் ஒருவரே நம்மை அபிஷேகம் செய்கிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ அவர் ಮಾಡಿದವನು, ஒருவரே நம்மை ஊழியத்துக்கு அழைத்தவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮಗೆ ಸೇವೆ அவர் ஒருவரே கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், ಆತನೊಬ್ಬನೇ ಕೊನೆಯ ದಿನಗಳವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆಂದವನು, அவர் ஒருவரே நம்முடைய குற்றங்களை குறைகள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் பலப்படுத்தி மறுபடியும் எழுப்பி பிரகாசம் செய்கிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕೊರತೆಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಆತನ ಸೇವೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು பலவீனமில்லாத ஒரு கரம், பலவீனமில்லாத ஒரு கரம், ಬಲವೀನದಲ್ಲಿರುವಂತ ಕರಸ,
நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜோஷுவா பாஸ்டர் மணி வந்து பிரார்த்தனை பண்ணி பிஷப் ஜோஷுவா ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬೆಂಕಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ಪರಲೋಕ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಉದಗಡ ದಿಡಗಡ ಜಿಂದವ ಅಸ್ತರ ಹಂತಲ ಚೌಡರಗಡ ದಿಡಗಡ ಗಡಗರ ಗದರ ನರಕ ಶಿಖರ ಬಲಬರ ಬದಲ ಅಂತೂರಲಕ ಶೀತರೆ ಮಲೇಕೋ ಚಂದ್ರ ದಿಡಗರ ಗರಗಲ ಅಂತೂರಲಕ ಫೈರ್. ಪರಲೋಕ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಕರುಣಾತನು ಅಭಿಷೇಕನಾಗಿದೆ. ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರೇ, ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳು ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ಜರುಬ್ಬಾಬೆಲನ ಮುಂದೆ ಬೆಟ್ಟವು ನೆಲಸಮ ಆಗುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕದ ಮುಂದೆ ಎಲ್ಲಾ ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು ಪಿಶಾಚಿಯ ನರಕದ ಬಾಗಿಲುಗಳು ನೆಲಸಮವಾಗಿದೆ ಕರ್ತನೇ. ಎಲ್ಲ ನರಕದ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ತಂದೆಯಾದ ದೇವರ ತಡೆಗಳು, ಮಾಟ ಮಂತ್ರ ಶಕ್ತಿಗಳು, ಓ ಕರ್ತನ ರೋಗ ಬಾಧೆಗಳು ಕರ್ತನೆ ದೇಶದಲ್ಲಿ, ನಾಡಿನಲ್ಲಿ, ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ, ರಾಜ್ಯಾದ್ಯಂತ ಕರ್ತನೆ ಗ್ರಾಮೀಣ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಯ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಗಳ ಶಕ್ತಿ, ಮುಳ್ಕಿರೀಟದ ಶಕ್ತಿ, ನಿನ್ನ ರಕ್ತದ ಶಕ್ತಿ ಕರ್ತನೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆವರಿಸಲಿ ಕರ್ತನೆ. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ, ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕದ ಮೇಘ ಮಂಡಲ ಸಂಚರಿಸಲಿ ಕರ್ತನೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜ್ವಾಲಾಮುಖಿಗಳು, ಪರಲೋಕದ ಅಗ್ನಿಮಯವಾದ ಮಹಿಮೆಯು ಸಂಚರಿಸಲಿ ಕರ್ತನೆ. ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆ. பிஷப் டேனியல் வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக மகன் நன்றி செலுத்துகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஊழியக்காரர்கள் அபிஷேகப்பட்டவர்கள் கால்கள் வைக்கும் போது யோர்தான்கள் பிளந்தது போல அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கால் வைக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அபிஷேகப்பட்டவர்களாக இருக்கிறதுக்காக சோத்திரம். தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்காக சோத்திரம். பிரித்தவர்களாக இருக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, ஒரு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மலைகள் குன்றுகளை அசைக்கிறதுக்காக சோத்திரம். வழி இல்லாத இடத்துல வழிகளை உருவாக்குகிறவர்களால் ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தால் போதும் என்பது சொல்லி ஒரு எசேக்கியேல் கூப்பிடும் போது ஒரு சேனையை எழுப்புவது போல, செத்த சனங்களை எழுப்புவது போல, சென்ற சனங்களை எல்லா உணர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால் எழுப்பப்படுவதாக. ஒரு அபிஷேகப்பட்டவருடைய சத்தம் எலியாவை போல இருப்பதாக. ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷனுடைய சத்தம் எலிசாவை போல இருப்பதாக. ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷனுடைய சத்தம் யோவானை போல இருப்பதாக. எல்லா குன்றுகள் மலைகள் எல்லாத்தையும் சமபூமியாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்கள் தலைமையில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஐயா. அப்பாவை கொடா கொடி சொந்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தேவனால் அழைக்கப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படியா எங்களை நியமித்ததற்காக நன்றி. எங்களை அழைத்ததற்காக நன்றி. உங்களுடைய நோக்கத்தையும் உங்களுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியா யோவானை போல கொழுந்து விட்டு எரிகிற தீவட்டிகளாக இருப்பதாக. அதிகமாய் ஒருவரையும் ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபையும் தயவும் உண்டாகட்டும். இயேசுவுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சேனையோட இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார், அதட்டினார். கர்த்தர் செய்தனர். சத்தமா சொல்லுங்க ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார், அதட்டினார். அப்போ கட்டளை எடுக்கிற பொழுது கட்டளையிடுவாங்க, அதட்டுகிற பொழுது கதிரிசுவாங்க, கடிந்து கொள்கிற பொழுது அதெல்லாம் கட்டளையிட்டு அதில் ஓடிசுவாங்க. அது நடக்கிறது. அதனால உங்களுடைய இல்லை இருக்கு 3 காரியத்திற்காக நாம் அதை செய்ய போறோம். நாம் 3 காரியங்கள் என்னக்காக நம்ம பிரயாணங்கள், ஊழிய பிரயாணங்கள்
லோக்கல் பிரயாணம். ನಮಸ್ತೆಯ ಪ್ರಯಾಣ. 3 விதமான பிரயாணம் இருக்குது. நீங்க சொல்லுங்க. கரை யாத்திரை, ಕರೆ ಯಾತ್ರೆ, கடல் யாத்திரை, ಕಡಲ ಯಾತ್ರೆ, ஆகாய யாத்திரை. ಆಗಾಯ ಯಾತ್ರೆ. இன்னொரு சொல்லுங்க எல்லாரும். ಆಗಾಯ ಯಾತ್ರೆ. ஆகாய யாத்திரை பண்ணிருக்கியா தம்பி? இல்லையா? அப்ப நீ சொல்லு. இந்த வருஷத்துலயே பயணம் பண்ணுங்க. ஹalleluya. கையை வைத்து சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ತೆಳಿ. எங்க மோச 24 மணி நேரம் கை வைத்து கையை கடித்து போச்சு. கீழே வரவே மாட்டது கை. அதனால கூட தூக்கி விட்டு தூக்கி நிக்க வைக்காட்டி விழுந்துச்சு. தோல்வி. கை வைத்து ஒரு நிமிஷம். ಕೈಯ ತೆಳಿ. எது சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. கட்டளையிட்டார், ಕಟ್ಟಳೆಯಿಟ್ಟಾர், அதட்டினார், ಅದರಿಸಿದನು, கடிந்து கொண்டார். ಅದನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸಿ ಓಡಿಸಿದನು. இன்னொரு ಹalleluya. தடவை சொல்லுங்க. ಕಟ್ಟಳೆಯಿಟ್ಟಾರ್, ಅದರಿಸಿದನು, கடிந்து கொண்டார். இந்த 3 காரியத்தை நம்ம செய்ய போறோம். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒன்று அதட்டுகிறது எதற்காக? ಒಂದು ಕದಲಿಸುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ, கட்டளையிட்டது எதற்காக? ಕಟ್ಟಳೆಯಿಡುವುದು ಯಾತಕ್ಕಾಗಿ. அதட்டினார், கட்டளையிட்டார், கடிந்து கொண்டார். ಹalleluya. கடிந்து கொண்டார். அவன் முன்னாடி பயணம் செஞ்சு ஊழியத்தில் வெற்றிகரமா போக முடியாம யாரெல்லாம் நம்மள பின்னாடி இருக்கிறாங்களோ உடனே செய்யணும். ಹalleluya. கடிந்து கொள்கிறேன். ಕಡಿದುಕೊಳ್ಳಿ. நான் சொல்லுங்க, கடிந்து கொள்கிறேன், கட்டளையிடுகிறேன், அதட்டுகிறேன். ಹalleluya. பாருங்களேன், உங்களுடைய பயணம் ஸ்மூத்தா. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. முடிவாங்க